மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கோமலி அவருடைய ஸ்மார்ட் போன்ல சூரியகாந்தத்துக்கு ஒரு வீடியோவை காட்டிக்கிட்டு இருந்தா. அந்த வீடியோல வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஒரு பழைய காலத்து மண்குடிசையில இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அந்த மண்குடிசைக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கற மாதிரி சொன்னாங்க. பாத்தீங்களா அத்தை, இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தங்கி இப்ப போர் அடிச்சிருச்சு. அதனால அவங்க எல்லாரும் இப்போ மட் ரெசார்ட் வேணும்னு கேக்குறாங்க. அதாவது பழைய காலத்துல வாழ எல்லாரும் லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. பல லட்சம் அப்படின்னு கேள்விப்பட்டதும் சூரியகாந்தத்துடைய எண்ணம் முழுக்க அந்த லட்சம் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. என்னது, மண் வீட்டுல தங்குறதுக்கு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகையா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல மொத்தமும் களிமண்ணு தான் இருக்கு. நேத்து பூசாரிய போய் பார்த்தப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. உனக்கு லக்கி நம்பர் 151ன்னு. பேசாம நம்ம இடத்துல அந்த களிமண்ணை பயன்படுத்தி 151 ரூம் வச்ச ஒரு ரெசார்ட் கட்டினா நாமளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ல. என்ன காந்தம், 151 ரூமா? அதுக்கு எத்தனை சித்தாளுங்க, எத்தனை மேஸ்திரி வேணும்னு உனக்கு தெரியுமா? ₹1 கூட செலவு பண்ண மாட்டே நீ. ஆனா கோட்டை கோட்டையா கட்டிக்கிட்டு இருக்க. தாஜ்மஹாலை கட்ட ஷாஜகானுக்கு 25 வருஷம் ஆச்சான். அப்ப உனக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியுமா? மேஸ்திரிங்க எதுக்கு, கூலிங்க எதுக்கு? நான் 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். 2 மருமகளுங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது வெளியில இருந்து ஆட்களை நான் ஏன் எடுக்கணும் வேலை செய்ய? அவங்களே இருக்காங்கல்ல, எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. மோகனு, ராஜேஷ், அம்மாடி சாந்தினி, கோமலி, இங்க வாங்கம்மா. நாளைக்கே 151 ரூம் வைக்கிற ரெசார்ட்டுக்கு அஸ்திவாரத்தை போட்டாகணும். இல்ல உங்க யாருக்கும் இந்த வீட்டுல சோறு இல்ல. ராஜேஷும் மோகனும் இதை கேட்ட உடனே அப்படியே மயக்கம் போட்டு தரையில விழுந்துட்டாங்க. கோமலி, சாந்தினி, ராதா 3 பேருமே மொட்டை மாடிக்கு போய் இந்த ரூம் எல்லாம் எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு நினைச்சாங்க. நடுவுல விவசாயம், சுத்தி 151 சின்ன சின்ன ரூமுங்க. ராஜேஷும் மோகனும் வண்டியில மண்ணு போட்டு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நீ இது ஆஃபீஸில் ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு மீட்டிங் வச்சு எல்லாரையும் வறுத்தெடுக்கிற எண்ணெயே இப்படி வெயில்ல நிற்க வச்சு தள்ளு வண்டியை தள்ள சொல்கிறீங்களே. எங்கள் சாரு மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, என் வேலை போயிடும். ராஜேஷ், நீங்க உங்க ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கலாம். ஆனா சூரியகாந்தத்துடைய இந்த 151 ரூம் இருக்கிற ரெசார்ட்டுக்கு நான் தான் ஜெனரல் மேனேஜர். நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். டே ராஜேஷ், உனக்கு வேலை போயிடுங்கிற பயம் மட்டும்தான்டா. என்னை கொஞ்சம் பாரு. காலையில் அம்மா கொடுத்த 2 தோசை எப்போவோ ஜீரணமாயிடுச்சு. எனக்கு பசியில் மயக்கமே வருதுடா. ராதா கலக்கிற மண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ டபுள் ரோஸ்ட் பண்ண சாக்லேட்டு மாதிரியே தெரியுதுடா. இருக்கிற பசியில் அந்த மண்ணை கூட சாப்பிட்டுடுவான் போல தெரியுது. கடவுளே, என்னை காப்பாத்து. ராதா இவங்க சொல்றத கேட்டுக்கிட்டே மண்ணும் மணலும் தண்ணியும் சரியா கலந்து செங்கல் மாதிரி இருக்கமா செஞ்சுக்கிட்டு இருந்தா. கத்திய பயன்படுத்தாம காட்டுல காஞ்சி விழுந்திருக்கிற மூங்கில் கொம்பெல்லாம் எடுத்து கல்லால உடைச்சி அதை வெட்டி கொண்டு வந்தா கோமலி. 2 வாரத்துக்கு அப்புறமா மருமங்களோட புத்திசாலித்தனத்தினால பிள்ளைங்களோட உழைப்பால 151 ரூம் இருக்கிற ரெசார்ட் ரெடியாச்சு. அந்த ரெசார்ட் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு மேல ஒண்ணு படிக்கட்டா இருக்கிற மாதிரி ரூமுங்களும் ஒண்ணுக்கு மேல இருந்துச்சு. எல்லாருடைய ரூம் வாசல்லையும் விவசாயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பச்சை பசேல்னு காய்கறி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. வெளியில வெயில் சுட்டுச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மண் வீட்டுக்குள்ள போன உடனேயே அங்க இருக்கிற அந்த ஈரம், வெளியில சுத்தி இருக்கிற காய்கறியோட செடி எல்லாமே அந்த ரூமை குளிர்ச்சியா வச்சுக்கிச்சு. அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூரியகாந்தம் அதை எல்லாம் பார்த்து, அடடா, என்ன சாந்தினி, ஏசியே போடாம கரண்டே இல்லாம இந்த ரூம்ல எப்படி இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு? ஆஹா, இந்த ரூமுக்கு மட்டும் யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ. அந்த சிட்டி ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 இல்ல 20,000 ரூபாய் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. ஆக மொத்தம் என் கனவு படி நான் பணக்காரியாக போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஆல். இதுதான் சூரியகாந்தத்துடைய 151 மட் ரெசார்ட். இந்த ரூம்ல நீங்க தங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏசியே தேவைப்படாது. புக்கிங்ஸ் ஓபன். அம்மா, இந்த ரெசார்ட்டுக்கு ஆளுங்க வருவாங்களோ இல்லையோ, இதோ விளைஞ்சிருக்கு இந்த முட்டைக்கோசு. இதை வச்சு எனக்கு மசாலா கோசு பண்ணி தரலன்னா இந்த செவத்துல முட்டியே நான் செத்து போயிடுவேன். கோமலி எடுத்த அந்த மட் ரெசார்ட் வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு.
அப்ப பக்கத்து வீட்டு சாந்தம்மாவும் அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டா. என்னது, சூரியகாந்தம் இவ்வளோ வைரல் ஆயிட்டாளா? 10 பைசா கூட செலவு பண்ணாம மண்ணால வீட்டை கட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறாளா? அது எப்படி? அதெல்லாம் நடக்க நான் விட்டுருவேனா? நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அவ்வளோ குளிர்ச்சி அந்த ரூமுங்க எப்படி இருக்கு? கண்டிப்பா யாருக்கும் தெரியாம ஏசிய ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல தெரியுது. இன்னைக்கே போய் அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சாந்தம்மா சூரியகாந்தத்துடைய ரெசார்ட்டுக்கு போனாங்க. 151 ரூம் இருக்கிற அந்த ரெசார்ட்டை பார்த்து அவங்க வாயை பொழந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா ரெசார்ட்குள்ள போனாங்க. உள்ள போனா அங்க அவ்வளோ கூலிங்கா இருக்கிறத பார்த்து அவங்களே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசி எங்க இருக்குன்னு தேடினா எல்லா ரூம்லயும் ஏசி கிடைக்கவே இல்லை. ஆனா போற வழியில ராதா செடிங்களுக்கெல்லாம் ஊத்துறதுக்காக மண்ணு தண்ணி உரம் கலந்து ஒரு மட் வாட்டரை ரெடி பண்ணி வச்சிருந்தா. ஆனா இருட்டுல போய்கிட்டு இருந்த சாந்தம்மா அங்க ஒரு தொட்டி இருக்கு, அதுல சேறு இருக்குன்னு தெரியாம அந்த மட் வாட்டர்ல கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, நான் முழுகிக்கிட்டு இருக்கேன். இந்த சூரியகாந்தத்துடைய ரெசார்ட்ல பேய்ங்க இருக்கு. பயந்து போய் சாந்தம்மா வெளியில எழுந்துச்சு வந்தா. அவளுடைய கண்ணு மூக்க தவிர எல்லா இடமும் சேத்துல முழுகி இருந்துச்சு. அவ பயந்து போய் ஓரமா நின்னுக்கிட்டு இருந்தா. உடம்புல ஒட்டி இருக்கிற களிமண் எல்லாமே கொஞ்ச நேரத்துல காஞ்சி அப்படியே உடம்புல ஒட்டிக்கிச்சு. அவளால நகர கூட முடியாத அளவுக்கு அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. வெளியில ஏதோ சத்தம் கேட்டதுனால எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு வெளியில வந்து பார்த்தப்போ அங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு மண் சிலை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி, இந்த ரூம்ல இவ்வளவு அழகான மண் சிலைய நீங்க எப்ப தயார் பண்ணீங்க? இது பார்க்க நம்ம பக்கத்து வீட்டு சாந்தம்மா மாதிரியே இல்ல? எப்படியோ இந்த மண் சிலைய வாசல்ல வச்சா வரவங்கள வரவேற்கிற மாதிரி இல்ல இருக்கும். ஆமா, இந்த சிலை எவ்வளோ நேச்சுரலா இருக்கு பாரு. இதோட கண்ணு பயந்து போய் பார்க்குற மாதிரியே இருக்கு. கூடவே பிளிங்கும் ஆகுது வேற. பாவம் மண்ணுக்குள்ள இருக்கிற சாந்தம்மாவுக்கு பயமாயிடுச்சு. ஆனா உதற கூட அசைக்க முடியாம ம் ம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐயோ அண்ணன், அந்த சிலையில இருந்து ஏதோ சத்தம் வருது. அது சிலை இல்லைன்னு பேய் போல. அப்பதான் சாந்தினி ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து சாந்தம்மா மேல ஊத்துனா. அப்ப அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சு போய் சாந்தம்மா முகம் தெரிஞ்சுது. சாந்தம்மா, நீங்களா? ஆமா, நான் தான். இந்த மண் என்ன சிமெண்ட் மாதிரி இப்படி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ கடவுளே, செத்துரு வேணும்னு நினைச்சேன். இந்த ரெசார்ட்டோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா எல்லாருமா சேர்ந்து என்ன கொல்லவா பாக்குறீங்க? கடவுளே, நான் தப்பிச்சு ஓடிடுறேன்ப்பா. அட சாந்தம்மா, என்ன இது? ஏசி ரூம்ல படுத்து தூங்குறத விட்டுட்டு ஏன் ரெசார்ட்ல இருக்கிற சேத்துல விழுந்து மண் சிலையா மாறி இருக்க? ஓடு, ஓடிங்கிறது. சாந்தம்மா பயந்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போனாங்க. இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஊர்ல வெயில் ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. ஊர்ல இருக்கிற குளம் குட்டையில இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. எல்லாருமே அனல் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தத்துடைய ரெசார்ட்டை புக் பண்ண சிட்டி கஸ்டமர்ஸ் கூட இந்த வெயிலுக்கு பயந்துகிட்டு யாரும் வெளியில வரவே இல்லை. அதனால சூரியகாந்தத்துக்கு வருமானமும் வரல. அப்ப அந்த ஊரோட தலைவர் சூரியகாந்தத்தை பார்க்க வந்தாரு. ஏம்மா சூரியகாந்தம், ஊரில் இப்போ நிலமை கொஞ்சம் சரியில்லைம்மா. வயசானவங்க கர்ப்பமா இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் மண்ணை வச்சு கட்டின இந்த வீடு குளு குளுன்னு இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் அந்த வயசானவங்களுக்கும் கர்ப்பிணிங்களுக்கும் இங்கே தங்க இடம் கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும். சூரியகாந்தம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு வருமானம் வராது அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம், மனுஷங்க உயிர் போகுன்ற சோகம் ஒரு பக்கம். சூரியகாந்தம் 3 மருமகள்களையும் பார்த்தாங்க. அவங்க 3 பேருமே சரி அப்படிங்கிற மாதிரி கண்ணுலயே செய்க காட்டினாங்க. சூரியகாந்தமும் வேற வழி இல்லாம ஊர் தலைவரை பார்த்து அவர்கிட்ட இப்படி சொன்னாங்க. தலைவரையா, இந்த மண் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது வெளியூர்காரங்கெல்லாம் வந்து தங்கி நான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம ஊர் ஜனங்களோட உசுறு போகுது அப்படின்னா அதை காப்பாற்ற என்னால முடியும்னா இந்த வீடை நான் அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். போய் எல்லாரும் கதவையும் திறந்து வைங்க. ஊர்ல யாரெல்லாம் வெயில கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இங்க தேவையான வசதியை செஞ்சு கொடுங்க. எல்லாரும் இங்கேயே வந்து தங்கட்டும். இதை கேட்டதும் ராமாராவுடைய கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துச்சு. தான் பொண்டாட்டியோட குணம் அந்த அளவுக்கு மாறினதுல அவருக்கு சந்தோஷம். ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அந்த மட் ரெசார்ட்ல வந்து தங்கினாங்க. எல்லாருமே மனசார சூரியகாந்தத்தை பாராட்டவும் செஞ்சாங்க. ராதா, கோமலி, சாந்தினி 3 பேரும் அந்த ரெசார்ட்ல வெளியே வச்ச காய்கறிகளை வச்சு பலவிதமான பலகாரங்கள் உணவுகள் எல்லாத்தையும் செஞ்சு தங்கினவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாந்தம்மா வந்து சூரியகாந்தத்துடைய கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தம்,
வீட்ல ஏசி இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு கரண்ட் இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னோட ரெசார்ட்ல வந்து தங்கி சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடும் கொடுக்கற. உண்மையிலேயே நீ கடவுளுக்கு சமந்தா காந்தம். சாந்தம்மா, இதுல நான் எதுவும் பண்ணல. எல்லாம் பண்ணதும் என் மருமகளுங்க தான். இங்க காய்கறி விளைய வச்சது, இந்த ரெசார்ட்டை கட்டினது எல்லாமே அவங்க தானே. நீ சொன்ன அந்த புண்ணியம் என்னமோ அது என் மருமகளுங்களுக்கே போய் சேரட்டும். ஆமா, இவங்களுக்கு பரிமாறி முடிஞ்சிடுச்சுன்னா மிச்சம் மீதி எதனா இருந்தா என் தட்டுலையும் கொஞ்சம் பரிமாறுமா. என்னால பசிய தாங்க முடியலம்மா. எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷமா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இயற்கையை காப்பாத்தி உருவாக்குற எதுவா இருந்தாலும் 10 பேருக்கு உதவியா தான் இருக்கும். சுயநலமா இருக்கிறத விட 10 பேருக்கு உதவி செய்யறதுல தான் அன்பும் சந்தோஷமும் அடங்கி இருக்கும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். சூரியகாந்தம் கிச்சனுக்குள்ள போய் ஒரு இங்க் ஃபில்லர்ல பாலை எடுத்து டம்ளர்ல சொட்டு சொட்டா பாலை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல சாந்தினியும் கோமலியும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி, கோமலி, 2 பேரும் கவனமா கேளுங்க. இன்னையில இருந்து காஃபியோட ரூல் மாறுது. காஃபில பால் இதுல 5 சொட்டு தான் இருக்கணும். சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. சர்க்கரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு இப்பதான் நான் நியூஸ்ல பார்த்தேன். உடம்புக்கு மட்டும் அது ஆபத்து இல்ல, என்னோட பணத்துக்கும் ஆபத்து. ஒவ்வொரு சொட்டு சர்க்கரையும் கூட வீட்டுல தங்கத்தை விட விலை மதிக்க முடியாதது. அத்தை, சர்க்கரை போடாம 5 சொட்டு பாலை வச்சு செஞ்சா அது எப்படி காஃபி ஆகும்? அது வெறும் கழனி தண்ணியா தான் இருக்கும். இந்த காஃபியை கொண்டு போய் ராஜேஷ் கிட்ட கொடுத்தா என்ன அவரு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. காலையில எழுந்திரிச்சதும் ஒரு காஃபியை ஒழுங்கா குடிக்கலனா அவருக்கு நாளே சரி இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆமாத்த, நானும் யூடியூப்ல பார்த்தேன். சர்க்கரை சேர்த்துக்கலனா மனுஷனுக்கு கோவம் அதிகமா வருமா. அதுலயும் உங்க புள்ளைக்கு கோவம் அதிகமா வரும். சர்க்கரை போடாம காஃபியை கொடுத்தா அவர் ஆஃபீஸ்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ப்ளீஸ் கொஞ்சமாவது சர்க்கரை போடுங்க. எங்களுக்காக இல்லைனாலும் உங்க பிள்ளைங்களுக்காக போடலாம்ல. மாமாவாலேயே இந்த காஃபி குடிக்க முடியாது. உங்க பேச்சு திறமையெல்லாம் நீங்க என்கிட்ட காட்டாதீங்க. இந்த சாவி கொத்து ஏன் இடுப்புல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். காசு செலவு பண்றதுனா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தினமும் காற்றை சுவாசிக்கிறதுக்கு கூட அதிகமா சுவாசிக்க கூடாது அப்படின்னு கணக்கு பார்க்குறவனா என்கிட்ட சக்கரை பத்தி பேசுறீங்களா? வாயை முடிக்கிட்டு காஃபியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோமா சூரியகாந்தம் ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஹால்ல சோஃபால ராமாராவ், ராஜேஷ், மோகன் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. கோமலியும் சாந்தினியும் அவங்க கொண்டு வந்த காஃபியை 2 பேருக்குமே குடிக்க கொடுத்தாங்க. அப்போ மோகன் ஒரு முடுக்கு சாப்பிட்டுட்டு தூத்தூன்னு சொல்லி, சீச்சி, என்ன சாந்தினி இது? இதுல பாலும் இல்லை, சர்க்கரையும் இல்லை. இதை குடிச்சா என்னோட மனசாட்சியை தற்கொலை பண்ணிக்கும் போலையே. இந்த கசப்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக வெறும் தண்ணியை குடிச்சிருக்கலாம். காலையிலேயே என் பசியை புதைக்க போறீங்களா? பசியில் என் வயிறே வலிக்குது. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? அம்மா, என்னம்மா இது? குடிக்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஒரு துண்டு வெல்லமாவது போட்டிருக்கலாம்ல. இதை குடிச்சிட்டு போனால் ஆஃபீஸில் போய் என்னால் வேலை பார்க்க முடியாது. என் பாஸ் என்ன திட்ட தான் போகிறாரு. பேசாமல் விஷத்தையே குடிச்சிருக்கலாம் போல. உங்கள் அம்மாவோட கஞ்சத்தனம் இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டையே உருவாக்கி இருக்குடா. சாந்தினி, கோமலி, உங்கள் அத்தையோட கஞ்சத்தனத்தை மாற்றலாம் முடியாது. இத்தனை வருஷமா கட்டிக்கிட்ட என்னாலேயே அவளை மாற்ற முடியலை. ஆனால் காந்தம், நீ வர வர ரொம்ப அநியாயம் பண்ணுற. இப்படி கஞ்சத்தனம் பண்ணி எங்களை சாகடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தத்துடைய பொண்ணு சரஸ்வதி அங்க வந்தா. அவன் முகமெல்லாம் வாடி போயிருந்துச்சு, கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. எல்லாரும் அவளை பார்த்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா சூரியகாந்தம் பயந்தாங்க. எங்க இவ பணம் கேட்க வந்திருக்காளோன்னு. என்னம்மா சரஸ்வதி, திடீர்னு வந்திருக்க? ஏதாவது மறுபடியும் பணம் கேட்டு வந்திருக்கியா? இங்க என் நிலைமை சரியில்லைம்மா. வீட்டுல சர்க்கரை கூட இல்லாம எல்லாருக்கும் வெறும் காஃபியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பணம் எதுவும் கேட்டுறாத. இந்த அம்மாவால கொடுக்க முடியாது. அம்மா, இங்க உயிரே போன பிரச்சனைல நான் வந்திருக்கேன். உன் மருமகன் பிஸ்னஸ் பண்ணதுல முழுசா நஷ்டமாயிடுச்சு. அடுத்த மாசம் எங்க வீட்டையும் ஜப்தி பண்றதுக்காக அதிகாரிங்க வராங்க. அடுத்த மாசத்துக்குள்ள நான் 10,000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாங்க நடுத்தெருவுக்கு தான் வருவோம். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துமா. உன்கிட்ட பணம் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துடைய முகம் வாடி போச்சு. சாந்தினியும் கோமலியும் நாத்தனார் கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க. அத்தை, சரஸ்வதி இந்த வீட்டு பிறந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கஷ்டம்னா நாம அதுக்கு ஏதாவது உதவி செய்யலனா எப்படி? பாவம், அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க அத்தை. சாந்தினி, வீட்டில் சர்க்கரை வாங்கவே பணம் இல்லைன்னு எல்லாருக்கும் சர்க்கரை இல்லாத காஃபியை போட்டு கொடுத்துருக்கேன். நீ என்னமோ அசால்ட்டா 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்க சொல்றியே.
10,000 ரூபாய் என்ன சாதாரணமா? இங்க பாருமா சரஸ்வதி, 10,000 எல்லாம் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. நான் இந்த குடும்பத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணம். அதை தூக்கி எல்லாம் சும்மா உனக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு சாந்தம்மா சரஸ்வதியை பார்த்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல நெருப்பை கொளுத்தி விடுறது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியாமா சரஸ்வதி, உங்க அம்மா கிட்ட பணம் இருந்தாலும் அது இரும்பு பெட்டியில போட்டு வச்சிருக்கிற பணம். அதோட சாவியும் நமக்கு கிடைக்காது, அதுக்குள்ள இருக்கிற பணமும் நமக்கு கிடைக்காது. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா உன் அன்னிக்காரிங்க நல்ல புத்திசாலிங்க. அவங்க கிட்ட கேளு, ஏதாவது மாய மந்திரம் பண்ணியாவது உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டு. சாந்தம்மா, என் மருமகளோட அறிவு சமையலறையில சமையல் செய்யவே பத்தாது. அவளுங்க மட்டும் ₹1 செலவில்லாம என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வீட்டோட அதிகாரத்தையும் என் இடுப்புல சொருகி வச்சிருக்கேனே இந்த சாவி கொத்து, இதையும் அவங்களுக்கே கொடுத்துடுறேன். இது என்னோட சபதம். என் பொண்ணு கேட்குற பணத்தை கொடுக்குற அளவுக்குலாம் இவங்களுக்கு ஒன்றும் சீன் இல்லை. அத்தை, நீங்க சொன்ன வார்த்தையில் அப்படியே நிப்பீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே ₹1 கூட செலவு பண்ணாம அன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்து அனுப்புறோம். அதுக்கு நாங்க ₹1 கூட செலவு பண்ண மாட்டோம். ஆனா எங்க அறிவை மட்டும் பயன்படுத்திப்போம். சரி, நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ₹1 கூட நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, என் பிள்ளைங்களோட சம்பாத்தியத்திலிருந்தும் நீங்க எடுக்க கூடாது. அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்னோட 10,000 எடுத்து என் பொண்ணுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த சாவி கொத்தை உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். எப்படி நீங்க ஜெயிக்க போறதில்ல, அதனால இந்த சாவி கொத்து கனவை நீங்க இனிமே காண வேணாம். சாந்தினி, கோமலி, ராஜேஷ், மோகன் 4 பேருமே தோட்டத்துக்கு போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. 4 பேர் சேர்ந்து சீரியஸா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி, அத்தை கிட்ட இருந்து ரூபா வாங்குறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனா நாம நல்லா சமைப்போன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால 0 பட்ஜெட் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பயன்படுத்தி நாம ஏதாவது சாப்பாடு செஞ்சு விற்கலாம். சூப்பர்க்கா, அப்ப இப்பவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மெசேஜ் நான் போட்டுடுறேன். எல்லாரும் வாங்க அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரையுமே வர சொல்லலாம். ராஜேஷ், இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஏங்க, சரஸ்வதியோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்க 2 பேருடைய சப்போர்ட் வேணும். நீங்க சப்போர்ட் பண்ணா நாங்க லட்சமே சம்பாதிப்போம். என்னது, வடை செஞ்சு விற்க போறீங்களா? அப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. எனக்கு கொஞ்சம் சாப்பிட வடை கொடுங்க ப்ளீஸ். எனக்கு வயிறெல்லாம் பசியில் வலிக்குது. எது செஞ்சாலும் முதல்ல எனக்கு சாப்பிட கொடுங்க. ஏங்க, இது உங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்காக உங்க பசியை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நம்ம வீட்டு மாமரத்துல நிறைய மாங்காய் இருக்கு, முருங்கை மரத்துல நிறைய முருங்கைக்கீரை இருக்கு, வாழை மரத்துல வாழைப்பூ இருக்கு, பசும்பாலும் இருக்கு. இதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம விருந்து சாப்பாடே ஏற்பாடு பண்ணலாம். நாம இதுக்கு ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க வீட்டு தோட்டத்திலேயே ஒரு டேபிள் போட்டு சாந்தினி ஏதோ பலகாரம் சமைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் மோகன் கல்லாப்பெட்டியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராஜேஷ் வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். வணக்கம், சூரியகாந்தத்துடைய மருமகள்கள் செய்யற அருமையான சமையல். முருங்கை இலை பக்கோடா பிளேட் வெறும் ₹20 மட்டும்தான். வாழைப்பூ கட்லெட்ஸ் வெறும் பிளேட்டுக்கு ₹30 தான். இதுல எந்த விதமான ஆபத்தும் இல்ல. இது நேச்சுரல் அண்ட் ஹெல்தி ஃபுட். எல்லாரும் எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம். அடடடா, உன் மருமகளுங்க கில்லாடிங்க சூரியகாந்தம். அவளுங்க செய்யற அந்த பலகாரம் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. நானே 10 பிளேட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். நீ ரொம்ப கஞ்சத்தனை காட்டின. ஆனா உன் மருமகளுங்க உன் தோட்டத்துல இருக்கிறதையே பணமா மாத்திக்கிட்டு இருக்கிறாளுங்க. காந்தம், பாத்தியா, ₹1 செலவு பண்ணாம மருமகளுங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மேஜிக் பண்றாங்க. நீ டீயில சக்கரை போடவே யோசிக்கிற, ஆனா இவங்க ஊருக்கே விருந்து வைக்கிறாங்க. உன் மருமகளுங்க பண்றத பார்த்தா உனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கா காந்தம்? இவளுங்க இவ்வளோ புத்திசாலிங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. ₹1 செலவில்லாம பணத்தை சம்பாதிக்கிறாளுங்க. ஒருவேளை என்ன தோக்கடிச்சிருவாளுங்களோ? நான் தோத்தா பரவாயில்ல, என் பொண்ணோட கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சூரியகாந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. சாயந்தர நேரம் ஃபுட் ஸ்டாலை க்ளோஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல அவங்க ₹5000 லாபத்தை எடுத்தாங்க. ஆனா சரஸ்வதிக்கு வேண்டியது ₹10,000. சரஸ்வதி ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஐயோ, எனக்கு தேவை 10,000. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து 5000 சம்பாதிச்சிட்டாங்க. நாளைக்கு நான் அந்த லோன்காரனுக்கு பணம் கொடுக்கலனா என் வீட்டை ஜப்திக்கு கொண்டு வந்துருவானுங்க. பிறந்த வீட்டில் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. சூரியகாந்தம் வெளியில நின்று சரஸ்வதி சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மனசு கரைஞ்சி போச்சு. சின்ன வயசுல இருந்து தான் பொண்ண எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு.
நான் பணத்தை மிச்சம் பிடிச்சி கஞ்சித்தனமா மாறினதுக்கு காரணம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த பணம் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சூரியகாந்த் அவங்க ரூமுக்கு போய் அவங்க சேர்த்து வச்ச பணம், சாவி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராமராவ், ராஜேஷ், மோகன், சாந்தினி, கோமலி ஆச்சரியப்பட்டாங்க. சாந்தினி, கோமலி, நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்கம்மா. இந்தாங்க, நீங்க சம்பாதிச்ச 5000 ரூபாய். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா 10,000 ரூபாய். 15,000 சரஸ்வதி கையில கொடுங்க. சரஸ்வதி, அழாதம்மா. அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். உன்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம் மாதிரி தானே. அம்மா, உண்மையிலேயே பணம் கொடுக்குறியா? என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. சாந்தினி, கோமலி, இத்தனை நாளா நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே மருமகளோட ராஜ்யம்தான் இந்த வீட்டுல நடக்க போகுது. ஏன்னா நீங்க 2 பேருமே புத்திசாலிங்க அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சாந்தினி, நீ தான் மூத்த மருமக. குடும்பத்துல எல்லாத்தையுமே நீ தான் சரியா பாத்துக்கணும். கோமலி, நீ சாந்தினிக்கு துணையா இருக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும். அத்தை, இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சாவி உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க சொல்ற வழியில நாங்க 2 பேரும் இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறோம். உங்களை எல்லாரும் கஞ்ச பிசினாரின்னு சொல்றாங்க அத்தை. ஆனா நீங்க சிக்கனமா செலவு பண்றது எங்களுக்காக தானே. எங்களுக்கு தெரியாதா? உங்களை நாங்க என்னைக்குமே தப்பா எடுத்துக்க மாட்டோம். அம்மா பாத்தியா, சக்கரை. சாந்தினி, கோமலி, இன்னைக்கு வீட்டில் வடை பண்ணுங்க. எனக்கு 10 வடை வேணும். என் பசி தீர போகிற நாள் வந்துடுச்சு. ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே கேமராவை பார்த்து, பாத்தீங்கல்ல, பெரிய மருமக சாந்தினியோட புத்திசாலித்தனமும் சின்ன மருமக கோமலியோட சுறுசுறுப்பும் ஒன்றா சேர்ந்தா சூரியகாந்தத்தை கூட உண்டு இல்லைன்னு ஆக்கலாம். உறவுகளை விட பணம் ஒன்றும் முக்கியமில்லை. ஒற்றுமை இருந்தா அந்த வீடு சொர்க்கமாக மாறும். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். அப்படின்னா சூரியகாந்தம், நாளையிலிருந்து நீ கஞ்சத்தனம் காட்ட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல சாந்தம்மா. சிக்கனமா தான் இருப்பேன். ஆனா அதுக்காக தேவைப்படும் போது கூட தேவைப்படுறத கொடுக்காம இருக்க மாட்டேன். சாந்தினி, கோமலி, சக்கரை போட்டு நல்லா ஸ்வீட்டா 2 காஃபி போட்டு கொண்டு வாங்கம்மா.